ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல. நல்லா நடிக்கிறீங்க. இத்தனை நாளும் இப்படி நடிச்சு தானே எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தீங்க. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. போதும், நிறுத்துங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயம் மட்டும் வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இப்படி ஒரு பச்சை துரோகத்தை உங்களால எப்படி பண்ண முடிஞ்சது? ஒருத்தவங்க உயிர் எவ்வளவு விலை மதிப்புள்ளது. உங்க சுயநலத்துக்காக அந்த உசுரை கொல்லணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அப்படி தெரிஞ்சிருந்தா அத்தன்னு உங்க மேல உசிரியே வச்சிட்டு இருக்கிற உங்க சொந்த அண்ணன் பையனோட உயிரை எடுக்க இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பீங்களா? கருணாகம் மாதிரி குடும்பத்துல இவ்ளோ நாளா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க. நீங்க யாருக்கும் உண்மையா இல்ல. அப்படி இருந்திருந்தா சொந்த அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணிக்க இருக்கிற திரு சாரையே கொல்ல ஆள் அனுப்பியிருப்பீங்களா? நீங்களா என்ன ஜென்மனே தெரியல. டாக்டர், என்னாச்சு? ஒரு சின்ன ப்ராப்ளம். ஐயோ, என்ன சொல்றீங்க? இங்க பாருங்கம்மா, பதட்டப்படாதீங்க. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. திருவுக்கு தலையில் அடிபட்டதுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதனால அவருக்கு 2 யூனிட் பிளட் அவசரமா தேவைப்படுது. ஆனா அவரோட பிளட் குரூப் ரொம்ப ரேர். ஏபி நெகட்டிவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்களும் சிட்டில இருக்கிற பிளட் பேங்க் எல்லாத்துலயும் செக் பண்ணிட்டோம். ஸ்டாக் இல்ல. ஐயோ, இப்ப பிளட் கிடைச்சாதான் சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன டாக்டர், நீங்களே இப்படி சொல்றீங்க? உங்க நிலைமை புரியுதுமா? ஒரு டோனர் இருந்தாரு, ஆனா அவருக்கு இப்ப உடம்பு சரியில்லை. அதனால அவரால் பிளட் கொடுக்க முடியல. நாங்களும் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்க சைடுல இருந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டு பாருமா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் செக் பண்ண சொல்றேன். பிரபா, இங்க திருவுக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்தாதான் பண்ண முடியுமா? அது ரொம்ப ரேரான பிளட் குரூப்பா. இங்க அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியல. நம்ம சைட்ல ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஏங்க, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற யாருக்காவது ஏபி நெகட்டிவ் இருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. கடவுளே, என் பிள்ளைக்கு இதுவும் ஆயிடக்கூடாது. மாமா, ஒரு எறும்புக்கு கூட என் புள்ள துரோகம் நினைக்க மாட்டான். அவனுக்கு இப்படி நடக்கணும். அம்பிகா, கவலைப்படாதம்மா. திருவுக்கு கண்டிப்பா பிளட் கிடைக்குமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? கடவுளே, மகா திருவை பத்தின விஷயம் தெரிஞ்ச அதிர்ச்சியை தாங்க முடியாம நிக்கிறப்போ திருவுக்கு இப்படி ஆயிடுச்சு. கடவுளே, ஏன் இந்த குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? திரு சீக்கிரம் சரியாகி நல்லபடியா வரணும். உனக்கு ரத்தம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினது திருதான். இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அக்கா, என்னம்மா? ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல, கொஞ்சம் பேசணும். அக்கா, மகா, டாக்டர் ரிப்போர்ட் கொடுங்க.
குட் நியூஸ்மா. 2 பேருக்கும் ஒரே குரூப் தான். உடனே இவங்க கிட்ட இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணி நாம சர்ஜரி ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பிளட் கொடுக்க ஓகே தானம்மா? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க. ஓகே, வெரி குட். நர்ஸ், இவங்களை உடனே ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். வாங்க மேடம், வாங்க. மேடம் வழி விடுங்க. தாத்தா, திருவோட பிளட் குரூப் கிடைச்சிருச்சு. நம்ம மகாவோட பிளட் குரூப்பும் திருவோடதும் ஒரே பிளட் குரூப் தான். கடவுளே, மறுபடியும் நீ மகா உருவத்துல வந்து என் திருவை காப்பாத்திட்ட. நன்றி கடவுளே. ச்சே, இது எப்படி நடக்குது? யார் இந்த வேலைக்காரி? எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா சரியா வந்து காப்பாத்திடுறா? இது தற்செயலாதான் நடக்குதா? அக்கா என்னடானா மகாவால ஸ்ரீயோட வாழ்க்கைக்கே பிரச்சனைங்கிற மாதிரி பேசுறா. ஆனா இவங்கள காப்பாத்திக்கிட்டே இருக்கா. என்னதான் நடக்குது? யோசிக்க யோசிக்க தலையே வெடிச்சிடும் போல இருக்கே. மாமா, டாக்டர் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. என்னால என் திரு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியல மாமா. உடனே திருவோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து நடந்த விஷயத்த சொல்லி ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்கணும். எனக்கு மனசே சரியில்லை மாமா. நான் போயிட்டு வந்துட்டுமா? உன் மனசு படுற பாட்டை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஒரு அம்மாவா உனக்கு என்ன பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. போயிட்டு வாமா. மகா, நீ என் கூட வா. சரிங்கம்மா. அழாத ஸ்ரீ. இப்ப திரு இருக்கிற நிலைமையில இவ வேற உலகத்துல இல்லாத அம்மா மாதிரி ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்கா. கலங்கி போய் வந்திருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. நீங்க எதையும் சொல்ல வேண்டாம், அந்த ஜாதகத்தை மட்டும் கொடுங்க.